பொய்யான அறிக்கைகளை சமர்ப்பித்து இழப்பீடுகளை பெற்ற 16 முன்னாள் அமைச்சர்களின் சொத்துக்கள் முடக்கப்படும். லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடிகளை விசாரிப்பதற்கான ஆணைக்குழு தீவிர நடவடிக்கை என்பது இன்றைய தினகர் குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்திகள் ஒன்றாக அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. நேற்று தினமும் இது தொடர்பான பல்வேறு தகவல்கள் நாங்கள் வழங்கியிருந்தோம். இப்போது முன்னாள் 16 அமைச்சர்களுடைய இந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டு இப்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த செய்திகள் முக்கியமாக இருக்கிறது. எதிர்வரும் நாட்களில் 16 முன்னாள் அமைச்சர்களின் சொத்துக்களை முடக்குவதற்கான நடவடிக்கையில் லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடிகளை விசாரிப்பதற்கான ஆணைக்குழு தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுத்திருப்பதாக தெரிய வருகிறது. குறித்த அரசியல்வாதிகள் அறகலைய காலப்பகுதியில் தங்களுடைய சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டுள்ளது அல்லது அளிக்கப்பட்டுள்ளதாக பொய்யான அறிக்கைகளை சமர்ப்பித்து இழப்பீடுகளை பெற்றுக்கொண்டிருப்பதாக சண்டே டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடிகளை விசாரிப்பதற்கான ஆணைக்குழு முதற்கட்டமாக முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ மற்றும் அவருடைய மகன் சசீந்திர ராஜபக்ஷ ஆகியோருக்கு இவ்வாரத்தில் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுவதற்கான அழைப்பாணை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. சமல் ராஜபக்ஷ மற்றும் அவருடைய மகன் சசீந்திர ராஜபக்ஷ ஆகியோர் அறகலைய காலப்பகுதியில் திஸ்ஸமாராம பகுதியில் தங்களுக்கு சொந்தமான சொத்து அளிக்கப்பட்டதாக தெரிவித்து கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் இழப்பீடு பெற்று மோசடி செய்திருப்பதாக ஆணைக்குழுவின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. எனினும் அந்த சொத்து இவர்களுக்கு சொந்தமானது அல்ல என்பதாக தெரிய வந்திருக்கிறது. முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ மகாமாவில் தீ வைத்து அளிக்கப்பட்டதாக கூறப்படும் ஒரு வீடு மற்றும் ஏனைய சொத்துக்களுக்கு இழப்பீடு பெற்றிருந்தாலும் அளிக்கப்பட்ட மேற்படி சொத்துக்களுக்கு உரியவர்கள், அதாவது பெயர் பதிவு செய்யப்பட்ட 2 பேர் அந்த சொத்துக்களுக்கு எந்த இழப்பீடும் பெறவில்லை என்று விசாரணையாளர்களிடம் கூறியிருக்கிறார்கள். எனவே திஸ்ஸமாராமையில் உள்ள சொத்து சமல் ராஜபக்சவுக்கு சொந்தமானது அல்ல என்பதும் மாறாக வேறொருவரின் பெயரில் உள்ளது என்பதும் கண்டறியப்பட்டதோடு அங்கு வீடு இல்லை என்றும் அங்கு ஒரு நெல் கிடங்கு மட்டுமே இருந்தது என்பதும் தற்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. இந்த பணத்தை செலுத்துவதற்கு சட்டம் மற்றும் சுற்றறிகளுக்கு மாறாக செயல்பட்ட அரசு அதிகாரிகள் மீதும் வரும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. எனவே ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி பல முன்னாள் அமைச்சர்களின் சொத்துக்களை முதற்கட்டமாக முடக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. குறித்த விடயம் தொடர்பாக உண்மை அறிக்கையினை மேல் நீதிமன்றில் முன்வைத்து 3 மாதங்களுக்குள் சொத்துக்களை முடக்குவதற்கான ஆணையை பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அறகலைய காலப்பகுதியில் நாங்கள் பார்த்திருந்தோம், பல 900 லட்சம் ரூபாய் அளவிலான நட்டையிடம் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. வீட்டுக்குள் தங்கம், வைரம், வைடூரியம் என்று உலகத்தில் உள்ள என்னென்ன பெருமதியான பொருட்களாம் இருக்கிறதோ அத்தனை பொருட்களும் இருந்தது என்று கூறி பலரும் கோடிக்கணக்கான ரூபாய்கள், லட்சக்கணக்கான ரூபாய்களை இந்த காலப்பகுதியில் அறகலைய அந்த விடயத்தை மையப்படுத்தி நட்டையீடாக பெற்றுக்கொண்டார்கள். எனவே அவ்வாறு இருக்க சமல் ராஜபக்ஷ முன்னாள் சபாநாயகர் அவர்களுடைய இந்த செயற்பாடானது இப்போது அனைவராலும் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற செயற்பாடாக மாறியிருக்கிறது. திஸ்ஸமாரா பகுதியில் இருக்கின்ற அவருடைய வீடு என்று சொல்லி அவர்கள் செய்திருந்த அந்த செயற்பாடு குறித்து இப்போது அம்பலமாக இருக்கிறது. எனவே அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த காணி இவர்களுடைய பெயரில் இல்லை, அது வேறொரு பெயர் இருக்கிறது. எனவே அந்த காணியில் வீடு ஒன்று இருந்ததாகவும் அந்த வீடு எரிக்கப்பட்டதாகவும் சொல்லி அவர்கள் இந்த நட்டையிட்டு கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் நட்டையிட்டு பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த பகுதியில் வீடொன்றே இருந்ததற்கான அடையாளம் இல்லை, வீடே இருக்கவில்லை என்பதாக தெரிய வந்திருக்கிறது. ஒரு நெல் கிடங்கு மாத்திரம் இருந்திருக்கிறது. எனவே பொய்யான தகவலை மையப்படுத்தி இந்த நட்டையீடு பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நட்டையீட்டை அளவிடுவதற்காக, கணிப்பீடு செய்வதற்காக சென்ற அதிகாரிகளும் மோசடியாக செயற்பட்டிருந்த விடயம் தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த நட்டையீட்டை பெற்றுக்கொண்டிருந்தாலும் அந்த நட்டையீட்டை பெற்றுக்கொண்டவர்கள் சமல் ராஜபக்ஷ தரப்பினர். எனவே அந்த காணிக்கு சொந்தமானவர்களுக்கும் எந்த விதமான பணமும் வழங்கப்படவில்லை என்பதாக அந்த காணி உரிமையாளர்கள் இருவரும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவம் தொடர்பாக இப்போது தீவிரமான விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. ஒரு சம்பவம் மாத்திரமே. எனவே கிட்டத்தட்ட பல பேருக்கு 20க்கும் மேற்பட்டோருக்கு அங்கே நட்டையீடு வழங்கப்பட்டது. எனவே அவ்வாறு வழங்கப்பட்டவர்களில் எத்தனை பேர் உண்மையான தரவுகளை, தகவல்களை வைத்து அதனை பெற்றுக்கொண்டார்கள், இன்னும் எப்படியெல்லாம் மோசடி இடம்பெற்றிருக்கிறது, இதற்குள் அதிகாரிகள் எப்படியெல்லாம் அவர்களுக்கு ஆதரவு அளித்து இந்த மோசடியான விடயங்களுக்கு துணை போயிருக்கிறார்கள் தொடர்பான விடயங்கள் இப்போது மேற்கொள்ளப்படுகிறது. முதல் விடயமாக 16 பேர் முன்னாள் அமைச்சர்கள் சொத்துக்களை முடக்குவதற்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நடவடிக்கையில் ஆரம்பித்திருக்கிறது. 3 மாத காலப்பகுதி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதே போல நேற்று தினம் இன்னொரு தகவலை பார்த்திருந்தோம். முன்னாள் அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுடைய சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை முன்வைக்க வேண்டும் இந்த மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர். எனவே 30ஆம் தேதிக்கு முன்னர் அவர்கள் சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை முன்வைக்காவிட்டால் 2 வார கால அவகாசத்தோடு ஒரு எச்சரிக்கை கடிதம் அனுப்பப்படும். அதற்கு மீறியும் அவர்கள் இந்த
நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் அல்லது சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை கையளிக்காவிட்டால் அவர்களுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே அந்த சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொண்டதன் பின்னர் தான் அவர்களுக்கு எப்படி அந்த சொத்துக்கள் வந்தது, சொத்துக்களை ஈட்டுவதற்கான பணம் எங்கிருந்து வந்தது, உண்மையில் அது ஈட்டப்பட்ட சொத்துக்களா, களவாடப்பட்ட சொத்துக்களா, கையகப்படுத்த சொத்துக்களா என்பது தொடர்பான விடயங்கள் குறித்து பார்க்க முடியும் என்பதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மர்வின் சில்வாவுக்கு எதிரான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், சந்திரநாடி பண்டாருக்கு எதிரான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறது. எனவே இவ்வாறு பல விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை இடம்பெறுகின்ற தருணம் இன்னும் பலரும் வரிசையோடு வந்து காத்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் செய்த விடயங்களுக்காக நேற்று தினம் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருந்தது. கடந்த காலங்களில் இவ்வாறான விடயங்களை மேற்கொண்ட முன்னாள் அமைச்சர்கள், பார்லமெண்ட் உறுப்பினர்கள், அவர்கள் உறவினர்கள், சகாக்கள் எல்லாம் இப்போது ஒவ்வொரு கோவில்களுக்கும் பள்ளிவாசல்களுக்கும் தேவாலயங்களுக்கும் அதே போல் விகாரைகளுக்கும் சென்று தங்களை காப்பாற்றுமாறு பூஜைகளை செய்வதாக ஒரு செய்தியை நாங்கள் நேற்று தினம் பார்த்து திவைன பத்திரிகை, லங்காதி பத்திரிகையில் நாங்கள் அந்த செய்தி நேற்று தினம் பார்த்திருந்தோம். அதே போல சிலர் அதனையும் தாண்டி இங்கே இருக்கின்ற கடவுள்களுக்கெல்லாம் உண்மை தெரிந்திருக்கும், நாங்கள் களவாடிய அல்லது களவெடுத்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரிந்திருக்கும், அதனால் இங்கு உள்ள கடவுள் எங்களை காப்பாற்ற மாட்டார் என்று எண்ணி கடல் கடந்து இந்தியாவுக்கு சென்றும் மிகப்பெரிய பூஜைகளை செய்கின்றவர்களும் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. எனவே இப்போது இந்த சட்டம் சரியான முறையில் அமல்படுத்தப்பட்டு குற்றவாளிகளை கண்டுபிடித்து தேடி இந்த தண்டனை வழங்குகின்ற ஒரு கலாச்சாரம், ஒரு நல்லதொரு நிலைப்பாடு நாட்டில் உருவாகி இருக்க, இதனை களவெடுத்தவர்களால் பயந்து இப்போது கடவுளை நாடுகின்ற சந்தர்ப்பம் உருவாகி இருக்கிறது என்பதும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய விடயம்.